கடலூரில் தாழ்வாக இருந்த மின்கம்பி உரசியதில் வயலுக்கு சென்ற முதியவர் உயிரிழந்தார். பொன்னேரி கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் பெருமாள் இறையூர் கிராமத்தை ஒட்டியுள்ள அவருக்கு சொந்தமான வயலுக்கு சென்றுள்ளார். அப்போது பாலு என்பவருக்கு சொந்தமான வயல் வழியாக சென்றபோது தாழ்வாக இருந்த மின்கம்பி அவர் மீது உரசியதால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். விடிய ஆட்சியின் மின்துறை ஊழியர்களின் அலட்சியமே முதியவர் உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பல்லாவரம் அருகே மதுபோதையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நண்பர்களை தடுத்த மெடிக்கல் ஊழியரை தாக்கிய மூவர் கைது செய்யப்பட்டனர். அனகாபுத்தூரைச் சேர்ந்த மெடிக்கல் ஊழியரான சுரேஷ், தன் நண்பர்களான ஹரி, தேவா, கார்த்திக் உள்ளிட்ட சிலர் மதுபோதையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததைக் கண்டு அதனை தடுப்பதற்காக அவரது சகோதரர் தியாகுவுடன் சென்று சமாதானம் பேசியதாக தெரிகிறது. இந்த நிலையில் மூவரும் சேர்ந்து சுரேஷை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து சுரேஷ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மூவரையும் கைது செய்ய முயன்ற போது 10 அடி உயரமுள்ள ஆற்று பாலத்தில் இருந்து கீழே குதித்ததில் மூவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மூவருக்கும் சிகிச்சை அளித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் காட்சி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஒட்டன்சத்திரம் தாராபுரம் சாலையில் தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றியதாக தெரிகிறது. அப்போது பின்னால் கோயம்புத்தூர் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் தொடர்ந்து ஹாரன் அடித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் இரு ஓட்டுநர்களும் இரும்பு கம்பியால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் தன்பாலின ஈர்ப்பாளர்களிடம் இருந்து நகை பணத்தை கொள்ளையடித்தவர்கள் போலீசாரிடம் பிடிபட்டனர். பனங்கட்டூர் பகுதியைச் சேர்ந்த மோகன் ராஜும் கிஷோரும் செயலி மூலம் தன்பாலின ஈர்ப்பாளர்களை தேடி மறைமலை நகருக்கு சென்றதாக தெரிகிறது. அப்போது இருவரையும் வழிமறித்த 4 பேர் ஜிபே மூலம் 28,000 ரூபாயையும் கிஷோர் கையில் இருந்த 2 கிராம் மோதிரத்தையும் பறித்து கொண்டனர். இது குறித்து மோகன்ராஜ் மற்றும் கிஷோர் அளித்த புகாரின் பேரில் வழிப்பறியில் ஈடுபட்ட லோகநாதன் மற்றும் அவரது நண்பர்களான சிறார்கள் மூவரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே முறையான சாலை வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து மருத்துவமனைக்கு சென்ற முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நெக்னாமலை கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியசாமி நெஞ்சுவலி காரணமாக சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று ஆலங்காயம் காவல் நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றதாக தெரிகிறது. பின்னர் அதே பகுதியில் உள்ள மருந்தகம் ஒன்றில் மருந்து வாங்கி கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இது குறித்து பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் பள்ளியில் புறநானூறு செய்யுளை மாற்றி எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவனை அடித்த தமிழாசிரியர். மாணவர்களிடம் தமிழாசிரியர் சுரேஷ்குமார் புறநானூறு செய்யுளை எழுதச் சொல்ல மாணவன் ஒருவர் செய்யுளை மாற்றி எழுதியுள்ளார். இதனால் கோபமடைந்த ஆசிரியர் சுரேஷ்குமார் அந்த மாணவனை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த மாணவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர் சுரேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சையில் விடிய அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டாய இறக்கு கூலி வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும், சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் விடிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே கார் ஓட்டுநர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சத்திரத்தின் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியதில் கூலி தொழிலாளிகள் 3 படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் வெள்ளவேடு போலீசார் ஓட்டுநரை அழைத்துச் செல்ல முற்படுகையில் மர்ம நபர்கள் சிலர் கார் ஓட்டுநர் விபத்தில் காயமடைந்தவர்களை பார்க்க வேண்டும் என்று கூறி காரில் வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றுள்ளனர். இதையடுத்து போலீசார் கடத்திய நபர்கள் குறித்தும் விபத்து குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மதுவிலக்கு போலீசார் பொய் வழக்குகள் பதிவு செய்வதாக சிறு குறு வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். மதுராந்தகம் அருகே உள்ள கீழ்மருவத்தூரில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சிறு குறு வியாபாரிகள் தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விடியா அரசின் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் தங்கள் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதே ஊர்லேயே வந்துட்டு 4 கடை இருக்குது. எல்லாம் வாங்கி தான் போகிறாங்க, வந்து விற்றுன்னு தான் போகிறாங்க. இதை வந்துட்டு தடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரிமாண்டுன்னா தண்ணி பாட்டில் விற்கிறதுக்கு ரிமாண்டா? அவன் பிளாக்கில் விற்கிறானே காலங்கத்தால், அவனை போய்ட்டு பிடிக்க வேண்டியது தானே. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். கூடக்கரை பகுதியில் வசிக்கும் 169 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை விடிய அரசு அவர்களுக்கு நிலம் ஒதுக்கி அளவீடு செய்து தராமல் அலைக்கழித்து வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நம்பியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே செயல்படும் தனியார் பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் போடாமல் ஏமாற்றும் போதை ஊழியர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். முதனையைச் சேர்ந்த இளஞ்செழியன் என்பவரும் ஊத்தங்காலைச் சேர்ந்த பழனிவேல் என்பவரும் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டனர். கிட்டத்தட்ட 6 லிட்டர் இருக்க வேண்டிய பெட்ரோல் 1.5 லிட்டர் மட்டுமே இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பெட்ரோல் பங்க் மற்றும் பணியில் மதுபோதையில் இருந்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நீ எங்கே வேணால் போக சொல்லு, அடாவடி பண்ணுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க. பெட்ரோல் போடுற பங்கு அந்த ஊழியரே வந்து சரக்கில் ட்ரிங்க்ஸில் இருந்தால் நம்ம பெட்ரோலே போடுறாரு. நான் கேட்டது நீ யாரை வேணால் கூட்டுவா அப்படின்ட்டு அடாவடித்தனம் பண்ணுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க. இதேமாரி தொடர்ந்து விருதாச்சலத்தில் எவ்வளோ நாள் நடக்குதுன்னு தெரியல. இதில் பாதிக்கப்பட்டால் நாங்கள் 2 பேர். அதனால் நாங்கள் வந்து இப்போ சொல்கிறோம். நாங்கள் சிவகங்கையில் கண்மை டப்பாவை விழுங்கிய 1 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ் என்பவர் குடும்பத்துடன் சிவகங்கையில் உள்ள தனது சகோதரி வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அங்கு அவரது 1 வயது ஆண் குழந்தை அருகில் யாரும் இல்லாத நேரத்தில் கண்மை டப்பாவை எடுத்து வாயில் போட்டு விழுங்கியுள்ளது. இதனால் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் மூச்சு திணறல் காரணமாக குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட சன்னதி தெரு, அச்சரப்பாக்கம் சாலை, பஜார் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தினமும் மாடுகள் சுற்றித் திரிவதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். மாடுகள் முட்டிக்கொண்டு சண்டை போட்டதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். திமுக நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.